ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ போட்டு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சீக்கிரமாக லாங் வீடியோ போடுங்க, உங்களுடைய லாங் வீடியோக்காக வெயிட் பண்ணுறோன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. லாங் வீடியோவும் ஒரே நாள் எடுத்தால் தானே பிரச்சனை வரும், ஒரு வாரம் ஃபுல்லாக எடுத்தால் கொஞ்சம் பிரச்சனை கம்மியாகும். அப்படிங்கிறதுனாலேயே ஒரு வாரம் உட்காந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக நாளாக எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியாச்சு வெற்றிகரமாக. இனிமேல் இவ லாங் வீடியோவே போட மாட்டா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டவங்களுக்கும் சரி, எப்படா லாங் வீடியோ போடுவாங்க இந்த அக்கா அப்படின்னு சொல்லி ஏங்கினவங்களுக்கும் சரி, நம்மளுடைய கலேஸ் கிச்சன் கேலரியின் சார்பாக ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஹெவி டோஸ் டேப்லெட்டு, நிறைய தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் பேக் டு ரொட்டீனுக்கு நான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு கொஞ்சமாவது ஹேரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஹேர் மாஸ்க் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது வீட்டிலேயே சிம்பிளாக செய்கிற ஒரு ஹேர் ஸ்பான் கூட சொல்லிக்கலாம். வீட்டில் யாராவது அடிமை சிக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட கொடுத்து தேய்ச்சி விட சொல்லி இந்த ஹேர் மாஸ்க்கை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னுமே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்க தெரிஞ்சவங்க எடுங்க, இல்லாட்டி ஒரு கரண்டியில் ஊற்றி மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளைக்கருவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ஏன் அளவுக்கு முடி இருக்குது அப்படின்னா 2 முட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. பட் முட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஈவன் சின்ன வயசுலலாம் அம்மாங்கெல்லாம் பராமரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம முடி எல்லாருமே நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம என்னைக்கு அதில் முடியில் கை வைக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கே பாலாக போயிடுச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்குது. பிஃபோர் மேரேஜ் என் முடிய எங்கள் அம்மா மட்டும்தான் தலையில் கை வைப்பாங்க. நான் ஏதாவது சீப் எடுத்து சீவுனா கூட செம்ம திட்டு விழும். அந்த முடியை பால் ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். அந்த உடச்சி ஊற்றின முட்டையோட சேர்த்து ஒரே ஒரு செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். நிறைய செம்பருத்தி பூ சேர்க்கலாம், பட் ஆனால் நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஒரு 10 வாக்கில் செம்பருத்தி பூவோட இலை சேர்த்துக்கலாம். இலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் ஒயிட் கலரில் பூச்சி நிறையா இருக்கும். அந்த பூச்சியோட சேர்த்திங்க அப்படின்னா முடி கண்டிப்பாக வீணாக போயிடும். அதனால் 2-3 தண்ணி விட்டு அலசிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிங்க அப்படின்னாலே அந்த குட்டி குட்டியாக பீஸாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிடும். சப்போஸ் இல்லை உங்கள் மிக்சி ஜார் ஒழுங்காக அரைக்கலை அப்படின்னா நல்லா வச்சு ஒரு தாட்டி ஃபில்டர் பண்ணிடுங்க. தலையில் தேய்ச்சி குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பீசஸாக இருந்துச்சுன்னா முடியில் ஒட்டிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறம் நல்லா கீழே உதிர ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா ஃபைனாக அரைச்சிருந்தா மட்டுமே கிண்ணத்தில் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் ஒரு அல்டிமேட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க்குன்னு கூட சொல்லலாம். அதில் முந்தின நாள் வடித்து வச்ச கஞ்சி நல்லா புளிச்ச தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு 3 குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா கொல கொலன்னு இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிச்ச கஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இதை நம்ம ஃபைனலாக ஒரு தாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஹேரில் அப்ளை பண்ணும் போது கீழேருந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்கள். அதாவது முடி எந்த ஷேப்பில் வளருமோ அதே ஷேப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஆப்போசிட் ஷேப்பில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஈவன் இதுக்கு மட்டும் இல்லை, எண்ணெய் தேய்க்கும் போது கூட நம்ம முடி வாக்கிலேயே தேய்ச்சாதான் முடி ஹேர் க்ரோத் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் தேய்ச்சி விடும் போது முடியை நல்லா இழுத்து விட்டு ரப்பர் பேண்ட் மாதிரி நல்லா இழுத்து தேய்க்கணுமா. இந்த ஹேர் மாஸ்க்கு எதுக்கெல்லாம் மெயினாக யூஸ்ஃபுல் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே போல் கொஞ்சம் கிரேவாக இருக்கும் பார்த்தீங்களா, செம்பட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல பிளாக் ஆக்கி நம்மளுக்கு கொடுக்கும். ஈவன் வீக்லி ஒன்ஸோ இல்லை உங்களுக்கு டைமே கிடைக்கல, மந்த்லி ஒன்ஸ் தாங்க எங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஈவன் மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க கஞ்சியை 2 கிண்ணத்தில் நான் வச்சுக்கிட்டேன். ஒன்றில் நான் ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்குவேன், இன்னொன்று நம்ம தலையெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கப்பில் இருக்கிற அந்த கஞ்சி தண்ணியை எடுத்து வெறும் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றி அலசிட்டு வந்துடுங்க. முடி பயங்கர ஷைனிங்காக இருக்கும். அதே போல் நம்ம வெந்நி தண்ணி வச்சு நம்ம குளிக்கும் போது அந்த ஹீட்டோடையே தலையை டவல் போட்டு கெட்டிடக்கூடாது. அந்த ஹீட் மண்டையிலேயே இருந்துச்சு அப்படின்னா நிறைய முடி கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் முடியை டவல் வச்சு நீங்கள் தோட்டும் போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக தோற்றணும். எனக்கு என் பையனை கூப்பிட்றதுக்கு அன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அறக்க பறக்க செஞ்சுட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி உதற வேலையோ இல்லை ரொம்ப ஹார்ஷாக அந்த முடியை ஹேண்டில் பண்ணுறத கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷனாக நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமு இந்த மாதிரி எதுவுமே வராது. முடி பார்த்திங்கனாலே தெரியும், அந்த ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே போல் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணவே தேவையில்லை. முட்டையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தே நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யும். ஈவன் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் தலைக்கு ஆயில் தேய்க்கணும், அந்த முடி வந்து படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து செம்ம செட் ஆகிருக்கும் ஹேரு. வாய்ப்பு கிடைக்கும் போது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த வேலை ஒரு நாள் எடுத்தேன்னா இந்த இன்னொரு வேலையை இன்னொரு நாள் தாங்க எடுத்தேன். ஏன்னா ஒரே நாளில் கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு என் நெக் வந்து ஒத்துழைக்காது. இன்னைக்கு பசங்களுக்கு நல்ல கோல்டு, அதனால வந்து கொள்ளு சூப் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இதை கொள்ளு சூப்புன்னு சொல்லலாம், இல்லை கொள்ளு ரசம்னு கூட சொல்லலாம். பட் நான் இந்த மெத்தடில் வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஏறுது. நார்மலாக கொள்ளு ரசம் அப்படின்னா நம்ம ரசத்தில் கொஞ்சமாக வந்து கொள்ளை வறுத்து நம்ம பொடிச்சு சேர்த்துருவோம். அது வந்து ரொம்ப சிம்பிளாக வைக்கிற கொள்ளு ரசம். பட் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங் சூப்பாகவே வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், காளான் அப்பளக்கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்களுக்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து கொடுக்குறேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொள்ளு சூப் செய்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இப்போ அதில் ஒரு ஃபுல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தோல் நீக்க தேவையில்லை, தோலோடையே வந்து சேர்த்துக்கோங்க. தட்டாமல் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த எண்ணெயில் போட்டதுக்கு அதிகம் பூண்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதில் வந்து கொள்ளு பயிர் வந்து சேர்த்துக்கலாம். நார்மலாக ஃபீவராக இருக்கும் போது, நல்ல சளி இருக்கும் போது கொள்ளு சாப்பிட்டா நல்லா வந்து க்யூர் ஆகும். அதுவும் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா இன்னுமே வந்து ரிசல்ட் நல்லா இருக்குது. இப்போ அதில் 1 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து கொள்ளு ஃப்ரை ஆகிற முடிய வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஃபைனலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை மட்டும் நான் சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். மறுபடியும் அதே கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே வந்து ஒரு 3-4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 3 தக்காளி வந்து நான் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இது பொதுவாக வந்து ரசத்துக்கு கையில் நல்லா பிசைஞ்சு சேர்ப்பாங்க. பட் இது வந்து சூப் மெத்தடில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தக்காளியை வந்து நான் கட் பண்ணி நல்லா ஸ்மாஷ் ஆகிற முடிய வதங்க விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சரையும் எடுத்து நல்லா கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டியதா. மிக்சியில் ஒட்டிட்டு இருந்ததுனால நான் வழக்கம் போல் நம்ம மெத்தடில் வந்து மிக்சி ஜார்லேயே ஊற்றி கொஞ்சமாக வந்து கழுவி ஊற்றிக்கிட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சூப் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு, ஜீரகம், கொள்ளு எதுவுமே வந்து தனியாக பிரிஞ்சு வராது. கீழே வந்து சக்கையாலாம் வந்து தங்காது. நல்லா எப்போதுமே தண்ணியில் மிக்ஸ் ஆகி தான் வந்து இருக்கும். நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி சேர்த்ததுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கலந்து விட்டதுக்கப்புறம் மிச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சில டைம் வந்து கெட்டி பிடிச்சிரும் இல்லையா, கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கெட்டி பிடிச்சிரும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் மிச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். ரசம் எப்போதும் போல தான், ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இதே போல் மதியானம் ஒரு தாட்டி ரசம் வச்சுட்டு ஈவினிங் திரும்பவும் அந்த ரசத்தை நல்லா சூடு பண்ணி திரும்பியும் நுரப்பொங்க விட்டு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொள்ளோட சத்து நல்லா வந்து உள்ளே இறங்கியிருக்கும். ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொத்தமல்லி தூவி விட்டு கொஞ்சமாக வந்து புளிப்புக்காக லெமன் புளிஞ்சு விட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்ச ஹேர் ஸ்பா, அதுக்கப்புறம் இன்றைக்கி வச்ச கொள்ளு சூப்பு ஆர் ரசம் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னையால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வீடியோ எடுத்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறையவே வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.